ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது என்னுடைய ஹஸ்பண்டோட பிறந்த நாள் அன்றைக்கி சாயங்காலம் எடுத்த வீடியோ. அன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அந்த பொழுது எப்படி போச்சுங்கிறது நான் நேற்று விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காதீங்க, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அதோட கண்டினியூ வீடியோ தான். மதியம் சமையல் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறமா ஈவினிங்காவது வெளியில் கிளம்பிட்டு இருந்தோம். காலையிலே வந்து கோயிலுக்கு போகிறதா தான் பிளான். அவங்களுக்கு வேலை இருந்துட்டுன்றதுனால போக முடியல. சரி, பசங்களும் வந்ததுக்கப்புறம் ஒரு டே ஈவினிங்காக போய்க்கலன்ட்டு அப்புறம் விட்டாச்சு. பசங்களுக்கு இன்றைக்கி வந்து டியூஷன் வந்து லீவ் போட்டாச்சுங்க இன்றைக்கி வெளியில் போகிறதுனால. அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்து இப்போ வந்துட்டுருக்காங்கங்க. நம்ம சில்க்கு எப்படி தானாக நம்ம வீட்டுக்கு குட்டி குழந்தையா இருக்கும்போது வந்ததோ அதேமாரி இப்போ ஒரு நாய்க்குட்டி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ 2 நாளாக வந்து நம்ம வீட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குது. உள்ளே வந்துச்சுன்னா வந்து போகவே மாட்டேங்குதுங்க. நம்ம விரட்டி விட்டால் மட்டும்தான் போகுது, இல்லைன்னா போகலை. அழகாக இருக்குல்ல? கடிச்சிட போகுது. சாதனை இப்போலாம் வந்து அவளை வீடியோவில் காமிக்கணுன்னாலே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஃபோன் எடுத்தாலே அவளை காமிக்கிற மாரி இருந்தால் தெரிச்சு ஓடுறான். அந்தளவுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. சாதனா அப்பவும் சேமி அதே தான், அவங்களையும் வந்து காமிக்க வேணான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதுமாரிலாம் இருந்தால் நான் என்ன தாங்க வந்து பண்ணுறது? என் மூஞ்சியே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிடும்னால மாற்றி எல்லாரையும் வந்து காமிக்கலான்னு பார்த்தா அவங்களும் வந்து ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. வேறு வழியில் நீங்கள் என்னை மட்டும் தான் வந்து பார்த்தாகணும். இது பார்க்கும்போது அப்படியே சில்கி ஞாபகம் தாங்க வந்து வருது. சில்கி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 நாளாகவே இப்போ நம்ம வீட்டை சுற்றி சுற்றி தான் வருது. கீழ் வீட்டில் இருக்கிறவங்க பிஸ்கட்டு சாப்பாடு வைக்கிறதுனால உள்ள கேட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகவே மாட்டேங்குது. திறத்தி விட்டாலும் போக மாட்டேங்குதுங்களா. பாப்பா பசங்களை வந்து பார்த்துட்டு இது நாமளே வளர்க்கலாமா, இங்கேயே இருக்கட்டும்னு வேறு சொல்லிகிட்டு இருக்குங்க. ஆனால் சாதனா அப்பா தான் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது பார்ப்போம், அது இங்கேயே இருக்குதா இல்லை வெளியில் எங்கேயாவது போயிடுமாங்கிறது போக போக தான் வந்து தெரியும். வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ரொம்ப பழமையான சிவன் கோயில் இருக்குங்க. அங்கே தான் வந்திருந்தோம். அங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் அப்படியே காய்கறிலாம் வாங்கிட்டு கடைக்கு போய்ட்டு கேக்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாதனா ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா பிறந்தநாள் வந்துக்கு கேக்கு தான் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். நாங்கள் எப்போதுமே என்னுடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருந்தாலுமே கல்யாண நாள் எதுவாக இருந்தாலுமே வந்து எங்கள் 2 பேருக்குமே வந்து இந்த கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுற பழக்கம் வந்து கிடையாது. அது எங்களுக்கு 2 பேருக்குமே அதில் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ஈடுபாடும் இல்லை. அதனால் அதை நாங்கள் வந்து பண்ண மாட்டோம். பசங்களுக்கு அவங்க பர்த்டேக்கு மட்டும் வந்து அவங்க ஆசைக்காக கேக் வாங்கி கட் பண்ணுறதோட சரி, அதுவும் ரொம்ப சிம்பிளாக எங்களுக்குள்ளேயே தான் வந்து கேக் கட் பண்ணிப்போம். அதை தவிர வேறு யாரையும் வந்து கூப்பிடவும் மாட்டோம். இந்த சாக்கோ ட்ரஃபிள் கேக் தான் வந்து வாங்கிக்கிட்டேன். உண்மையிலேயே
இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போவே அவள் சொல்லிவிட்டு அவள் பர்த்டேக்கு இந்த ஃப்ளேவர் தான் வந்து வாங்கணுன்ட்டு. அப்புறம் அங்கே பசங்க கடையிலேயும் வந்து லேஸ் வேறு வாங்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் கேக் சாப்பிட்டதுலாம் ஒரு மாதிரியா இருக்குது, சாப்பிட இப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் சாப்பிடணும் போலே இல்லை, மதியம் செஞ்சதில் கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்தது. ஸோ அதனால் இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மதியம் வச்ச சாம்பார் வந்து அப்படியே தனியாக வானலில் ஊற்றி நல்லா சுண்டை வச்சு அதில் சாதம் போட்டு கிளறி அவங்க மட்டும் வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. எனக்கு பசிச்சா அப்புறம் சாப்பிட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறோம், ரேட் எவ்வளோன்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். நேத்தியும் அப்புறம் 2, 3 சிஸ்டர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கு. உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம சுந்தரி அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நேற்று நான் தம்ப்லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தேன். தம்ப்லைனை பார்த்துட்டு அவங்க பயந்துட்டு தான் வந்து சொன்னாங்க, அப்படி தம்ப்லைன் வைக்காதம்மா கொஞ்சம் மாற்று அப்படிங்கிற மாரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து தம்ப்லைனில் பார்த்துட்டு ஐயோ நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு என்னமோன்னு சொல்லி பயப்படுற அளவுக்குலாம் நம்மளுக்கு உறவுகள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் வந்து இருக்குது. அது நேற்று தம்ப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட பிறந்த நாள் அதுவும் இப்படியா அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு வேறு என்னமோ ஏதோன்ட்டு நான் நினச்சி பயந்துட்டாங்களாட்டுக்கு. அப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறமா அவங்க கமெண்ட்ஸ் படித்ததுக்கப்புறமா அப்புறம் நான் தம்ப்லைன் வந்து மாற்றிட்டேன், ஹெட்டிங் வந்து மாற்றிட்டேன். உண்மையிலேயே இதேமாரி உறவுகள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். கடவுளுக்கு தான் வந்து நான் நன்றி சொல்லணும். அவங்க அந்த கமெண்ட் பண்ணதுமே எனக்கு படித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ அக்கறையாக வந்து அவங்க அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணது ஞாபகம் வந்தது. ஃப்ளிப்கார்ட்லலாம் அந்த காய்கறி ரேட்டு, கிராசரி ரேட்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு வந்து சொன்னாங்க. நான் இது வரைக்கும் அதிலலாம் ஆர்டர் பண்ணி வாங்கினது கிடையாது. நான் அன்றைக்கி ஒரு நாள் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். வெங்காயம், தக்காளியெல்லாம் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்ற காய்கறி ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு இது இப்போ நான் கடையில் வாங்குற மாரி தான் வந்து எனக்கு இது ஈக்குவலாக தான் இருக்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஆன்லைனில் அவங்க காய்கறி, மளிகை பொருட்கள்லாம் வந்து வாங்குறதுக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால் அந்த ஐடியா வந்து நம்மளுக்கு செட் ஆகாது சிஸ்டர். நீங்கள் ஒரு சஜஷனாக வந்து சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் அழகாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் பரவாயில்லையே. வா, வெங்காயம் மட்டும் இங்கே இருக்குது முதல்ல. நாளைக்கு அம்மா கொஸ்து வச்சு தருவோம், உங்களுக்கு பிடிச்சி வச்சுட்டு காலையில் இட்லிக்கு கொஸ்து வச்சுக்கலாம். அழகாக அடுக்கி வை. இன்றைக்கி விலாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். என் ஹஸ்பண்டோட பர்த்டே வந்து இப்படி தான் வந்து எங்களுக்கு போச்சு. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம்.